சிகா பாலிடெக்னிக் காலேஜ் சார்பாக இந்த ஆண்டு விழாவினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து எங்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்த சிகாவின் அருட்தந்தை அருமை சகோதரர் நல்லாயன் அவர்களை நான் இங்கே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனால் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் ரயில்வேலையும் ஆஃபீஸராக இருக்கேன். அங்கே யூனியன்லேயும் இருக்கிற ஒரு 4 ஸ்டேட், சவுத் ஸ்டேட் ஃபுல்லாக இருக்கிற யூனியனுக்கு நான் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கேன். அதே போன்று தமிழ்நாடு ஆவின் பாலில் இருக்கிற தொழிலாளிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திமுக தொழிற்சங்க பொதுச் செயலாளராகவும் பணி செய்து கொண்டிருக்கிறேன். கட்சியிலும் பணி செய்கின்றோம். ஆனால் நாங்கள் செய்கின்ற அந்த பணியை விட புனிதமான செயலை இங்கே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மேடையில் அலங்கரித்த ஒவ்வொருவரை பற்றியும் நமது அருட்தந்தை நல்லாயன் சார் சொல்லும்போது, இவர் சிதம்பரத்தை சார்ந்தவர், இவர் கன்னியாகுமரியை சார்ந்தவர், இவர் திருநெல்வேலியை சார்ந்தவர், இவர் ஒரு மீனவராக இருந்தவர், இவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், அப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவர்களுடைய குடும்பமாக நினைத்து அவர் வாழ்க்கையிலே வளர வேண்டும். அந்த பையன் வளரணும். இதை இந்த சிகாவின் அவன் குடும்பமாக நினைக்கணும் என்று ஒரு 2 நிமிடம் சொன்னார். உடனே உங்களுடைய பணிக்கு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக ஒரு நல்ல வணக்கத்தை தெரிவித்து சொல்ல சார். அதை தான் நமது டான் பாஸ்கோ அவர்கள் கூட அந்த புனிதமான செயல்பாட்டை தான் செயல் வேண்டும். முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் சொன்ன கருத்து என்னென்றால், முதல்ல மகிழ்ச்சி, அப்புறம் படிக்கணும், படித்ததை நான் படிச்சுட்டு அதை 4 பேருக்கு நன்மையாக சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நல்ல செயல்களை செயல்படுத்தும் அந்த குறிக்கோளினை சிறப்பாக 75 ஆண்டு காலமாக நமது சார் சொன்னாங்க. 75 ஆண்டு காலமாக 77 ஆண்டு காலமாக சிறப்பான இந்த புனித பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி நான் பெருமையாக அடிக்கடி நிறைய கூட்டத்தில் தான் பேசியிருக்கும் போல கிறிஸ்துவ இயக்கத்தெல்லாம் சொல்லுவேன். இன்றைக்கு பிஜேபி என்ற ஒரு இயக்கம் நல்ல ஒரு இந்திய நாட்டை சுமூகமான ஒரு அமைதி பூங்கா இந்த நாட்டை இன்றைக்கு மதம் இனத்தால் பிரித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகையவர்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன். இந்த கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் கண்டு இந்தியாவில் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு இந்த வல்லரசு என்று சொல்கின்ற நிலையே கண்டிப்பாக வந்திருக்காது. அடித்து சொல்வேன். அதற்கு வல்லரசு நாடாக இந்தியா மெயின் காரணம் கல்வி. அந்த கல்வியை போதித்து ஆரம்பிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு வியாபார நோக்கத்தில் பல கல்வி நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் நம்ம நல்லாயன் சார் அருட்தந்தை சொன்னாங்க, இந்த பையன் இந்த மாதிரி கூப்பிட்டு படிக்க வைக்கிறோம், ஹாஸ்டல் வசதி கொடுக்குறோம், ஃப்ரீயாக செய்யும் போது எவ்வளோ படிக்கணும் உணர்வு வருது. அந்த செயல்பாட்டால் தான் இன்றைக்கி இந்தியா கிறிஸ்துவ கல்விகளால் தான் இந்தியா ஒரு வல்லரசாக உருவாகிறது என்பதை உங்களை போன்ற நன்றி கூறி இந்த ஒரு நல்ல அற்புதமான இந்த புனிதமான ஒரு நடைபயணத்தில் என்னையும் ஒரு இதாக கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்டாக கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.